இந்த டிவிக்கு ஆட்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் புதுசாக ஏதாவது ஒன்று வந்திருக்கா? அதே ஸ்டாலின் கொண்டு வந்ததை தான் இவங்க திரும்பி திரும்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக ஒன்றுமே இவங்க கொண்டு வந்த மாதிரியே இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் இவங்க நேற்று நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரவே முடியாது, நீங்கள் கனவுலேயே மறந்துருக்க, யாருமே வர முடியாது எம்எல்ஏயா, புதுசாக ஆட்க வரணும் தான் டிவிக்கையில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது. இப்போ புதுசாக வந்தவங்க எதுவுமே சரியாக பண்ணாமல் இனி நீங்கள் யாருமே வர முடியாது அப்படின்னு எவ்வளோ தெளிவாக எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவரால் சொல்ல முடியுது புஷி ஆனந்தால்? இது ஒன்றும் சகிக்கவே முடியாத மாதிரில இருக்குது. பொதுமக்கள் எத்தனையோ பேர் இருக்கான், அதை ஏற்கனவே நடந்த ஆட்சி மாதிரியே தான் இருக்குது. அன்றைக்கி போராட்டம் பண்ணுறான், தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில், பெரிய பஸ் ஸ்டாண்டில் போய் போராட்டம் பண்ணுறான். ஒருத்தன் போகிறவனை பிடிச்சி மறித்து போலீஸும் சேர்ந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகுது. இது எப்படி பொதுமக்கள் நடமாடுற இடத்துல நீங்கள் எதுக்காக அதில் ஒரு பேனரை கிழிச்சா அதில் கிழிச்சா நீங்கள் ஏன் போராட்டத்தை அதில் கொண்டு வைக்கிறீங்க? இது நீங்கள் இந்த அளவுக்கு போராட்டம் ஒரு தைரியமாக உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ இதில் என்ன மாற்றம் இருக்குது? இதே பண்ணதுனால தானே ஏற்கனவே டிஎம்கே வரையில, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணதுனால தான் வரல. சென்னையில் ஏன் ஓட்டு போட்டான்? அங்கே டிராஃபிக்கு, இவங்க ஒரு அமைச்சர் வரான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர். ஏன் வெளிநாட்டை மாதிரி ஒரு அமைச்சர் மட்டும் தனியாக போக முடியல? அந்த அளவுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது ஒரு அமைச்சருக்கு. அதாவது நேற்று சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் என்னமோ சொல்கிறாரு, இனி டிஎம்கே வரவே முடியாது, இது மக்கள் தேர்ந்தெடுத்தது, மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தேவைக்குங்கிற கட்சியை சரி விஜய் தலைவராக இருக்கார், இவர் நல்லது செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு எம்எல்ஏ கேட்ட உடனே எம்எல்ஏக்கு உடனே பண்ணிட்டாரு. மாதம் 75,000, காரு, அலவன்ஸு, டிரைவரு, இதெல்லாம் மக்கள் வரிப்பணம் தானே. இதை செய்யும்போது தான் அவங்களும் வளர்ந்துருவாங்களே. நான் எதுவும் கொள்ளையடிக்க விட மாட்டேன், இது இன்டிரெக்டாக கொள்ளையடிக்காமல் இது என்னது, மக்கள் வரிப்பணத்தை இன்டிரெக்டாக கொள்ளையடிக்கிறது தான். டைரெக்டாக கொள்ளையடிக்கிறது தான் அவங்கவுங்க துறையிலேருந்து எடுக்கிறது. அப்போ இன்டிரெக்டாக எடுக்கும்போது டைரெக்டாக எடுக்க மாட்டாங்கன்னு எந்த விதத்தில் தெரியும்? இதில் டைரெக்டாக அவங்க எடுக்கையில் அவங்க பணி நியமனம் பண்ணுறதுலையும் சரி, அதே மாதிரி இப்போ ஏதோ உள்ளாட்சி சம்மந்தமாக செயலாளர் போடுறாங்க, அதெல்லாம் நேரடியாக நாங்கள் பண்ண போகிறோம், எந்த ஒரு இதுவும் இல்லை, உள்நோக்கங்கள் இல்லை, உள் கையீடுகள் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அவங்க கட்சிக்குள்ளேயே உள்ளவங்கள மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்படின்னா மற்ற யாருமே ஓட்டு போடலையா? பொதுமக்கள் ஒரு சமூகம் இருக்குது, அந்த கட்சி மட்டும் கிடையாது, அந்த கட்சியில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, பொதுமக்கள்னு ஒரு சமூகம் இருக்குது. அந்த சமூகம் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இந்த யூடியூப்பில் வரதையும், அந்த லஞ்ச ஊழல் நடக்கிறதையும், பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுறதையும் அந்த பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருந்து தான் இது இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி தான் டிஎம்கே அவங்க கழிச்சு விட்டுட்டு டிவிகேங்கிறதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அவன் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் ஏதோ ஒரு காரணத்துக்காக போராடுறாங்க ஒரு கட்சி, ஒருத்தன் வாரான், அவனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் இவங்க பொதுக்கூட்டம் அது இதுவும் வச்ச உடனே ஒரு நிவாரணம் வந்துடுதா மக்களுக்கு? எப்போவுமே அந்த நிவாரணம் கிடைச்ச மாதிரியே இல்லையே. சும்மா நீங்கள் மது ஒழிப்பு போராட்டம்னு பண்ணுறீங்க, மது கடையில் விற்றுக்கிட்டு தானே இருக்கீங்க, கவர்மெண்ட்டே விற்றுக்கிட்டு இன்னொரு கட்சி அதில் கூட்டணியில் இருக்கிற கட்சியை போய் மது ஒழிப்பு போராட்டம் நாங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் அவனே தண்ணி அடிக்கிறான். அங்கே தண்ணி அடிச்சுட்டு அவன் மது ஒழிப்பு போராட்டம் எப்படி பண்ண முடியும்? அப்போ நாட்டில் நேற்று நான் பார்க்குறேன், இந்த ஒரு நபரை பிடிச்சிட்டு போகிறாங்க, அந்த புல்லட் பைக்கில் வேகமாக வந்தானோ, பிடிச்சிட்டு போகிறவங்க அந்த பைக்குடைய காஸ்ட்லியே பார்க்கணும். அந்த 2 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பைக்கை இவங்க ஈஸியாக பிடிச்சிட்டு போகிறாங்க. என்ன கேட்டால் ஏன் ஸ்பீடாக போனால் குடிச்சிட்டு அவன் குடிச்சதுனால பயந்துட்டு ஸ்பீடாக போயிருக்கேன். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது? இதெல்லாம் காரணம் இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு தானே அர்த்தம். நீ அடுத்த முறை உங்களையே அவங்க தேர்ந்தெடுப்பாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க இது டிஎம்கே வரவே முடியாது, அவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். அந்தளவுக்கு எல்லா மக்களுமே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிற தன்னம்பிக்கை இன்னுமா இருக்குது? மக்களுக்கு நல்லதை மட்டும் பண்ணுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் நல்லது பண்ணாமல் உங்கள் எம்எல்ஏக்களுக்கும் அவங்கள யூடியூப்பில் ஒரு முக்கிய நபர்களாகவும் விளம்பரப்படுத்துறது மாதிரியும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது எந்த விதத்தில் நீங்கள் அடுத்த முறை வந்துருங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஏற்கனவே இதே வேலை பண்ணதுனால தான் டிஎம்கேயும் வர முடியல, ஏடிஎம்கேயும் வர முடியல. இப்போ நீங்களும் இதே தானே பண்ணுறீங்க. யூடியூப்பில் மட்டும் ஷோ பண்ணால் போதாதுங்க, மக்களுக்கு நேரடியாக என்ன பண்ணணுமோ, மக்களுடைய அசௌகரியங்கள்
மற்றும் அவங்களுடைய பொருளாதார குறைபாடுகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய பாருங்க. சைனாவில் மற்ற நாடுகளில் என்ன மாதிரி பொருளாதாரம் வளருது, என்ன மாதிரி தொழில் பண்ணலாம், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். சும்மா போராட்டம் பண்ண உடனே தொழில் வாய்ப்பு உருவாயிருமா? உங்களுக்கு பைசாங்கிறது ஒரு போராட்டம் பண்ணிட்டு அதில் வாரவனை பிடிச்சி அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்க பார்க்குறீங்க. அப்போ இது என்ன கட்சி? அதனால பொதுமக்களே, நான் உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா, அப்போ அந்த யூடியூப்பை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் தயவு செய்து நல்லா யோசிங்க. எனக்கு தெரியல, இப்போ யார் வந்தாலுமே வந்து நல்லது பண்ணுற மாதிரியே தெரியல எனக்கு. அதனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ யோசித்து பார்த்துட்டு இது என்ன முடிவுக்கு இந்த நாடு போக போகுதுன்னே தெரியல. நன்றி, வணக்கம்.